ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ரொம்ப போர் அடிச்சது. வீட்டில் எந்த ஸ்நாக்ஸுமே இல்லை. சரி, நம்மளாவது ஏதாவது பண்ணலான்ட்டு கிச்சனுக்கு வந்தால் கொஞ்சோண்டு பொரிகள் இருந்துச்சு. சரி, அதெல்லாம் ஒரு பவுலில் தட்டிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு ஒரு பவுலில் உங்களுக்கு தேவையான அளவு ஒரு கொஞ்சோண்டு பொரிகளில் எடுத்துக்கோங்க. மிக்சியை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வச்சுருந்த பொரிகடலையை ஃபுல்லாக கொட்டிடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு பொரிகடலையை கொட்டிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான அளவு சீனி போட்டுக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு 7 டீஸ்பூன் இந்த பொரிகடலைக்கு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இதை நம்ம இப்போ அரைக்கணும். மிக்சியில் வச்சு அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அரைக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஆன்னிட்டேன். வாங்க அரைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மையாக பொடியாக அரைச்சிக்கணும். நம்ம ஒரு பொரிகடலை கூட அப்படியே நல்லா பெருசாக தெரியக்கூடாது. அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவை ஒரு பவுலில் தட்டிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கும் பார்த்து வீட்டில் நெய் டப்பாவில் ஒரு பிட்டு நெய் கூட இல்லை. சரி, இருக்கிற நெய்யை அப்படியே வலித்து ஊற்றுவோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வலிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வலித்து வச்சுருந்த நெய்யே இவ்வளோ வந்துடுச்சு. சரி, இப்போ நம்ம இதை பிணையணும். நல்லா அப்படியே மாவாக இருக்கணும். நல்லா பிணைஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் உருண்டையாக பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம். இது அப்படியே கடையில் கொடுக்குற 2 ரூபா மாவு மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் கொடுத்துருங்க. தேங்க்யூ.